வணக்கம். PM கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 22வது தவணை ரூபாய் 2000 பாத்தீங்கன்னா மார்ச் 13ஆம் தேதி வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிற தகவல் கசிஞ்சிருக்கு. ஸோ அது குறித்து தான் இப்போ நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். இந்தியா எங்கும் உள்ள கோடிக்கணக்கான சிறு மற்றும் குறு விவசாயிகள் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா 22வது தவணை தொகையான 2000 ரூபாயை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. வழக்கமா பாத்தீங்கன்னா ஹோலி பண்டிகைக்கு முன்னதாகவே இந்த தொகையானது விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பாத்தீங்கன்னா தற்போது மார்ச் மாதம் தொடங்கிவிட்ட நிலையில் கூட அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இன்னும் வெளியாகாதது பயனாளிகளுக்கிடையே ஒருவித எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது எப்போது வெளியாகலாம் இந்த 22வது தவணை அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசிடமிருந்து இதுவரை நிதி வெளியீடு குறித்த முறையான அறிவிப்பு எதுவும் வரல அப்படிங்கிறனாலும் ஊடக தகவலின்படி பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய செய்தி ஒன்று கசிஞ்சிருக்கு. வருகிற மார்ச் 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அசாம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. சோ அந்த பொதுக்கூட்டத்தின் போது 22வது தவணை தொகையை விடுவிப்பது குறித்த அறிவிப்பை அவர் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருதப்படுது. கடந்த காலங்களில் பிப்ரவரி மாத இறுதியில் நிதி வழங்கப்பட்ட முன்னுதாரணங்கள் இருக்கிறதுனால இந்த வார இறுதிக்குள்ள விவசாயிகள் வங்கி கணக்கில் இந்த பணம் சேரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. விவசாயிகளுக்கு சிறு முதலீடு தேவைகளுக்கான நிதி உதவி வழங்கும் நோக்கில் 2019ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மொத்தம் 6000 ரூபாய் வழங்கப்படுது. இந்த தொகையானது தலா 2000 ரூபாய் வீதம் சமமான தவணைகளாக பிரிக்கப்பட்டு இடைத்தரகர்கள் யாருமே இல்லாம நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கே டிபிடி முறையில் மாற்றப்படுது. ஓகேவா? யாருக்கு இந்த பணம் கிடைக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகள் அனைவரும் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செஞ்சிருந்தாலுமே சில காரணங்களால் சிலருக்கு பணம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா பின்வரும் நிபந்தனைகள் நிறைவு செய்யாதவர்களுக்கு இது கிடைக்காது. மெயினா அவங்களுடைய கணக்கிற்கான EKYC முடிக்காதவங்களுக்கு இந்த நிதி கிடைக்காது. அதே போல நிலப்பதிவேடுகள் முறையாக சரிபார்க்கப்பட்டு போர்ட்டலில் இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படி இணைக்கப்படலன்னா அவங்களுக்கும் கிடைக்காது. விவசாயிகள் அல்லது அவரது குடும்பத்தினர் வருமான வரி செலுத்துபவரா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் இதுக்கு தகுதியற்றவங்களா கருதப்படுறாங்க. குடும்ப உறுப்பினர்கள் யாராவது அரசு பணியில இருந்தாலோ அல்லது மாதம் 10,000 ரூபாய்க்கு மேல ஓய்வூதியம் பெறுபவராக இருந்தாலுமே அவர்களுக்கும் இந்த பணம் கிடைக்காது. ஒவ்வொரு தவணைக்கு முன்புமே அரசு பயனாளியோட பட்டியலை தூய்மைப்படுத்துறாங்க, அப்டேட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது தகுதியற்ற பெயர்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த பெயர் ஆட்டோமேட்டிக்கா நீக்கம் செய்யப்பட்டுருது. சோ பயனாளிகள் பட்டியலில் இருக்கக்கூடிய உங்கள் பெயர் இருக்கா அப்படின்னு சரிபார்க்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுடைய நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தவணை தொகை பெறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா PM கிசான் அதிகாரப்பூர்வமான இணையதள வெப்சைட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்குள்ளார நீங்க போயிட்டு பெனிஃபிட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பகுதியை நீங்க தேர்ந்தெடுத்துட்டு அங்க உங்களுடைய மாநிலம், மாவட்டம், வட்டம் மற்றும் கிராமம் இது எல்லாமே நீங்க தேர்வு செஞ்சு சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா அங்க உள்ள பட்டியலில் உங்கள் பெயர் இருந்துச்சுன்னா அரசு நிதி வெளியிட்டதுமே உங்க வங்கி கணக்குக்கு பணம் தானாகவே வந்துடும். ஓகேவா? விவசாயிகளுடைய தங்கள் சந்தேகங்களை தீர்க்கணும் அப்படின்னா நீங்க PM கிசான் அதாவது கிசான் இமித்ரா என்ற ஷார்ட்புட் சேவைகளை பயன்படுத்தி நீங்க சரி பார்த்துக்கலாம். எனவே பாத்தீங்கன்னா பணம் பெறதுல சிக்கல் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க உடனே உங்களுடைய EKYC மற்றும் நில விவரங்களை சரி பார்த்து கரெக்டா வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தடைகளுமே எல்லாமே கரெக்டா உங்களுக்கு இந்த தவணை தொகை உங்க அக்கௌண்ட்ல கிரியேட் ஆயிடும். நன்றி.